பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னு சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. பைரிஃபார்மிஸ் தசை நம்முடைய இடுப்பினுடைய வெளிப்பகுதியில இருக்குங்க. இது இடுப்பு மூட்டை வெளிப்பகுதியில அசைப்பதற்கு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனுக்கு முக்கியமானதா இருக்குங்க. இந்த பைரிஃபார்மிஸ் தசை உள்ள இருந்து வெளியில வரும்போது ஷயாட்டிக் நரம்பு மேல அப்படியே போத்துன மாதிரியே வந்துகிட்டு இருக்குங்க. இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றப்ப இந்த பைரிஃபார்மிஸ் தசையை லேசா ரிலீஸ் பண்ணுவோம். அது அழகா போய் இந்த ஷயாட்டிக் நரம்பு மேல உட்காந்துட்டு நம்ம போடுற ரிட்ராக்டர் ஷயாட்டிக் நரம்பை பாதிக்காத வண்ணம் ஒரு மெத்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆனா ஒரு சிலருக்கு இந்த பைரிஃபார்மிஸ் தசையில ஏற்படக்கூடிய உள் வீக்கம், இன்ஃப்ளமேஷன், இல்ல அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய காயங்கள்னால ஏற்படக்கூடிய தழும்புகள், இந்த காரணத்தினால இந்த பைரிஃபார்மிஸ் தசை ஷயாட்டிக் நரம்பு மேல அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. இதனால அந்த நரம்பு எந்தெந்த தசைகளுக்கு சப்ளை பண்ணுதோ அந்த பகுதியில எல்லாம் வலி இருக்கும், இல்ல மரத்து போற உணர்வு, இல்ல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க.